சிதம்பரத்தில் போலி சான்றிதழ்கள் அச்சடித்து விற்ற 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் செல்வகணபதி. வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். சிதம்பரத்தில் போலி சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக கடலூர் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் முதலில் சான்றிதழ் கிடைத்த கோயிலாம்பூண்டி கிராமத்தில் உள்ள எம்ஐ நகர் அருகில் உள்ள கணக்கன்வழி வாய்க்காலிலிருந்து ஆயிரக்கணக்கான போலி சர்டிபிகேட் முதலாக கிடைத்தது. இந்த இடத்திலிருந்து இப்பகுதியில் கோயிலாம்பூண்டி விஏஓ மற்றும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் சிதறி கிடந்த 50க்கும் மேற்பட்ட சர்டிபிகேட்டுகளை சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றி முதல்கட்ட விசாரணை துவக்கினர். அனைத்து பல்கலைக்கழகங்கள் போலி சான்றிதழ் தயாரிப்பு குறித்து வழக்கு சிபிசிஐடிக்கு கடந்த 19ஆம் தேதி மாற்றப்பட்டது. சிதம்பரம் கிள்ளை காவல் நிலைய சரகத்தில் பல்வேறு பல்கலைக்கழக போலி சான்றிதழ்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் 2 கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்து தமிழ்நாடு காவல் டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அண்ணாமலை பல்கலைக்கழக துணைத் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மாணிக்கவாசகம் மற்றும் பிரிவு அதிகாரி சேகர் ஆகியோர் இருவரும் கடந்த ஜூன் 19ஆம் தேதி கிள்ளை காவல் நிலைய சரக கோயிலாம்பூண்டி எம்ஐ நகரில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது பல்கலைக்கழக சான்றிதழ்கள் சில எம்ஐ நகர் பாலம் அருகே கிடப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்கலைக்கழக அதிகாரிகள் அதனை பார்வையிட்ட போது அந்த சான்றிதழ் அனைத்தும் போலியானது என்பது தெரியவந்தது. இதுகுறித்து சிதம்பரம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்தனர். மேற்படி தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு கிடந்த போலி சான்றிதழை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு சிதம்பரம் மன்மதசாமி நகரைச் சேர்ந்த நடராஜ ரத்தின மகன் சங்கர் மற்றும் போலீசார் 2 கைது செய்தனர். அதில் பிடித்து விசாரித்த போது சங்கர் பெங்களூரில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் வீட்டிலிருந்து பணியாற்றி வருவதும், மீதுக்குடி கிருஷ்ணமூர்த்தி நகரைச் சேர்ந்த சுப்பையா மகன் நாகப்பன் செட்டியார் வயது 50 என்பவருடன் சேர்ந்து கம்ப்யூட்டர் மூலம் போலி சான்றிதழ்களை தயாரித்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 2 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் எடுத்தனர். இந்நிலையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பரிந்துரையின் பேரில் மேற்கொண்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். இதனையடுத்து இன்று சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணை துவக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.